இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என சுமந்திரன் வலியுறுத்தல். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை சஜித்திற்கு வழங்கப்படாமல் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றின் இணைவு சாத்தியமில்லை என ஹேஷா விதானகே தெரிவிப்பு. பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக போலீஸ் தலைமையகம் மதிப்பாய்வு. கடந்த அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவையும் ரகசியமானவை அல்ல என ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்கச் செய்வது முக்கியமானதாகும். இதேவேளை மாகாண சபை முறைமையினை நீக்குவதற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என நலிந்த ஜாதிசு கடந்த வாரம் இடம்பெற்றிருந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு 3 வருடங்கள் வரை செல்லும். எனவே மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற முறைமை தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைத்தும் முன்வைக்கலாம். புதிய அரசியல் அமைப்பு மக்களுடனான கலந்துரையாடலின் பின்னரே கொண்டு வரப்படும். இது தொடர்பாக கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது. எனவே மாகாண சபை முறைமையினை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் இதுவரை எடுக்கவில்லை. மாகாண சபை முறைமை புதிய அரசியலமைப்பில் தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவும் தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அரிசிக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் புலனறுவை பகுதியில் உள்ள அரிசி ஆலைகள் இன்று விசேட சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கின்றது. இதன் அடிப்படையில் அரிசி ஆலைகளின் தினசரி உற்பத்தி, தற்போதைய இருப்பு மற்றும் சந்தைக்கு விநியோகம் செய்யப்படும் அரிசியின் அளவு தொடர்பான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய எதிர்காலத்தில் அனைத்து அரிசி ஆலைகளிலும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இன்று முதல் அனைத்து அரிசி ஆலைகளுக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகர்களை ஈடுபடுத்த உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அத்துடன் சதோஷா ஊடாக அரிசியை விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அங்கு அரிசி மற்றும் தேங்காய் என்பன கையிருப்பில் இல்லை எனவும் தங்களது மாதாந்த நுகர்வு பொருட்களுக்கான செலவில் தற்போது அதிகளவான பங்கினை அரிசிக்காக செலவிட வேண்டியுள்ளதாகவும் நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைக்கு சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்படாமல் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றின் இணைவு சாத்தியமில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்றும் இந்த இணைவு என்பது அரசியல் பிரச்சாரமாக இருக்காமல் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நானும் உள்ளேன். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்குமாறு சஜித்திற்கு ரணில் அழைப்பு விடுக்க வேண்டும். மாறாக அவ்வாறு இல்லாமல் வெறுமனவே பேசிக் கொண்டிருப்பதால் நடக்கப் போவது எதுவும் இல்லை என்றார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களும் உண்மையான இணைவுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதோடு மாறாக தோல்வியினை மறைப்பதற்காக இணைவு பற்றி பேசி பயன் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவிக்கையில், அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி அமைச்சு பதவிகளை வகிப்பதால் சிலருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும், எனினும் அமைச்சு பதவிகளை வகிக்காத சந்தர்ப்பங்களில் அவ்வாறான அச்சுறுத்தல்கள் கிடையாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் பாதுகாப்பு வழங்குவது குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்டிருந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவையும் ரகசியமானவை அல்ல என்றும் அடுத்த ஆண்டு இன்னமும் 300 உரிமங்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கடந்த அரசாங்கம் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை லஞ்சமாக வழங்கியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
ஒவ்வொரு அனுமதி பத்திரத்திற்கும் அரசாங்கம் கட்டணத்தை அறவிட்டுள்ளது. அவை சட்டவிரோதமாக வழங்கப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ லஞ்சமாக மதுபான சாலை உரிமங்கள் வழங்கப்படவில்லை. ஒவ்வொன்றும் 10, 15, 20 மில்லியனுக்கும் விற்கப்பட்டுள்ளது. நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை. இந்த அனுமதி பத்திரங்களில் அரசாங்கத்தின் வருமானத்தில் 4 to 5 பில்லியன் வரை சேர்ந்திருக்கலாம். நான் ஏன் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டும்? இவை எதுவும் இலவசமாக வழங்கப்படவில்லை என்றார். சில எம்பிக்கள் உரிமம் பெற சிலரை அனுப்பி வைத்திருந்தனர். ஆனால் நான் யாருக்கும் கொடுக்கவில்லை. அதனால் தான் யாரும் தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு கூடுதலாக 1 பில்லியன் யூனிட் மின்சாரம் தேவைப்படுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் உற்பத்திக்கான குறைந்த செலவில் மின் உற்பத்தி நிலையங்கள் கட்டப்படாததும் தூண்டப்பட்டதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்னமும் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாதது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு கூறினார். இதன் விளைவாக அடுத்த ஆண்டு கூடுதல் அலகுகள் முக்கியமாக அதிக விலை மூலங்களில் இருந்து பெறப்படும் என்று மின்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுது நிரோஷன் தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர் 2025ஆம் ஆண்டில் மதிப்பிடப்பட்ட மின்சார தேவை 17.5 பில்லியன் யூனிட்கள். வெளிப்படையான காரணங்களால் நீர் மற்றும் நிலக்கரி திறன்கள் அதிகபட்ச அளவை எட்டியுள்ளன. மீதமுள்ளவை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் எரிபொருள் எண்ணெய் கலவை மூலம் பெறப்பட வேண்டும். கிடைக்கும் மற்றும் தற்போதைய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சியில் சுமார் 3 பில்லியன் யூனிட்கள் எரிபொருளிலிருந்து பெறப்படும் மின்சார கட்டணத்தில் 2 பங்கு செலவாகும் என்றார். இலங்கை மின்சார சபையின் இந்த வருட லாபம் குறித்து கேட்டதற்கு 112 பில்லியன் ரூபாய் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் கடனாக செலுத்தப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. 2024 வருவாய் வேறுபாடாக 41 பில்லியன் ரூபாய் மட்டுமே எஞ்சியுள்ளது. இந்த கட்டண திருத்தத்தின் மூலம் நுகர்வோருக்கு இது அனுப்பப்படுகிறது என்றார். 40 லட்சம் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைத்து அதனூடாக 8500 மில்லியன் அமெரிக்க டாலரை வருமானமாக ஈட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். சுற்றுலா வலயங்களில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாக சுற்றுலா விடுதி உரிமையாளர்களோடு இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இலங்கையை மாற்றியமைக்கும் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றும் பெயரிடப்பட்டு அதன் பணிகள் தற்போது ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு வணிக ரீதியில் சுற்றுலாத்துறைக்கு ஒரு முக்கிய ஆண்டு என்பதோடு சுற்றுலா பயணிகளின் வருகையினை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் சுற்றுலா வலயங்களில் சுகாதார சேவை தொடர்பில் அரசாங்கம் அதிக அவதானம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கு தனியார் துறையின் பங்களிப்பையும் எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார்.